இப்ப இவர் என்ன ஆச்சு, திருநீலகண்டத்து மேல அளவில்லாத ஆர்வம் கொண்டவர், அளவு கடந்த அன்பு கொண்டவர் திருநீலகண்டத்து மேல. அதனாலதான் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லி அவருக்கு பேரே திருநீலகண்டர் ஆயிடுச்சு. இயற் பேரே என்னன்னு தெரியல. இந்த அம்மையார் திருநீலகண்டத்து மேல ஆணையிட்டு சொல்லிட்டாங்க, எம்மை திண்டுகிறாயும் திருநீலகண்டம். உடனே இவர் என்ன செய்தாரா, ஆதியா நீலகண்டத்து அளவுதான் கொண்டார்வம் பேதியா ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கின்றார். இந்த சமாதானம் பண்றதுக்காக போனவர் நம்மையாருடைய ஆணையை கேட்டு பெயர்ந்து நீங்கி உடனே தள்ளி போயிட்டார். போயிட்டு என்ன சொன்னார், அவர் ஒரு சபதம் போட்டார். ஏதிலா போல நோக்கினா, இந்த அம்மையாரை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, யாரோ மாதிரி பார்த்தாராம், மனைவின்னு பார்க்கல, யாரோ மாதிரி பார்த்து ஏதிலா போல நோக்கி எம்மை என்றதனால், நீ எம்மைன்னு சொன்னதுனால மற்றை மாதராதம்மை எந்தன் மனத்திலும் தீண்டேன், வேற எந்த பெண்ணையும் அந்த பெண் குலத்தையே நான் இனிமேல் தீண்ட மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்படி சபதம் போடும்போது அவருக்கு 25 வயது. ஏற்கனவே தவறு செய்தவர், தவறு செய்யலன்னு செய்யலார் சொல்லல, செய்தவர் தான் சொல்றார். ஏன்னா செய்யாம தண்டனை கொடுத்தா அது மிகப்பெரிய பாவம், குற்றமாயிரும். அதனால தவறு செய்தார். இப்ப இந்த அம்மையாரு ஒரு சபதம் போட்டாங்க. இப்ப இவர் என்ன சொல்லிட்டாரு, எந்த பெண்ணையும் எந்த ஒரு மனத்தால தீண்டவே மனதாலும் தீண்ட மாட்டேன்ட்டார். இப்ப இந்த வரலாறுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பே திருநீலகண்டர் வாழ்ந்த காலம் நமக்கு தெரியாட்டாலும், சேக்கிலார் பெரிய புராணம் செய்த காலம், அதுக்கு முன்னாடி சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுத்த காலம் 7ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க. கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு முன்பு, 1500 ஆண்டுகள் முன்பு ஒரு பெண் தவறு செய்த தன்னுடைய கணவனை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு உரிமையை கொடுத்துருக்குன்னா அது பெரிய புராணம் தான். வேற எந்த ஒரு நூல்லையுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னா கிடையவே கிடையாது. நீங்க எந்த நூலை வேணா எடுத்துட்டு கூட நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்து கூட கேட்கலாம். நீங்க சொன்னீங்களே பெண்களுக்கு வேற எந்த ஒரு நூல் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா சேக்கிலார் மங்கையர்க்கரசின்னு சொல்லல, மங்கையர்க்கரசியார், இசை ஞானியார்,